ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவலர் இந்தியன் ஃபுட்டி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேன். என்னென்னா ஒரு கடல் மீன் குழம்பு. அது நான் செங்கால மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடல் மீன் சின்ன மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால் அது வாங்கியிருக்கேன். இதிலே பெரிய சைஸ் மீன்லாம் இருக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை நான் வீடியோவில் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன். இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் என்னென்ன தேவைன்னு சொல்ல போகிறேன். இது என்ன மீன்னா ஒரு கடல் மீன். இதை செங்கால மீன், நகர மீன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இதில் சின்ன சைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரிய மீனும் இருக்குது, நான் சின்ன சைஸ் மீன் 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி ஒரு 100 கிராம், பூண்டு. கடல் மீன்னா பூண்டு சேர்த்தா கொஞ்சம் நல்லது, அதனால் பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 2, புளி ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, கல்லுப்பு தேவையான அளவு. இப்போது எப்படி குழம்பு செய்யலாம்னு நான் சொல்கிறேன், வாங்க. இப்போது எடுத்து ஊற வச்சுருந்த புளியை நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இதில் ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு கலந்து கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 100 கிராம் எண்ணெய் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டு தாளிச்சுப்போம். வெந்தயம் நல்லா செவந்து வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் அதோட சேர்த்துக்கணும். இது கடல் மீன்றதுனால நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா பூண்டு தேவையில்லை. பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, வியூஸ் நிறையா வருது, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லோரும் கொஞ்சம் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செய்கிறது எப்படி இருக்குது, நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களா, அப்படி ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் எப்படி செய்கிறோம், நல்லா இருக்கா இல்லையான்றதெல்லாம். அதனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கி செங்கால மீன் தான் வாங்கியிருக்கேன், கடல் மீன். ஸோ இதில் பெரிய சைஸ் இருக்குது, அது வறுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மீன். நான் சின்னது குழம்பு வைக்கிறதுக்காக சின்ன சைஸ் மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குழம்பு எடுத்து இதோட சேர்த்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த குழம்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதோட கலந்து கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, சூப்பராக வந்துடும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இது பச்சை வாசனை, அந்த மசாலா மிளகாய் மல்லித்தூள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். மூடிடலாம். குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனை இன்னும் போகலை, அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் மாங்காய் வேணுன்னா மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. ஸோ நான் ஒரு 4 துண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது மாங்காய் ஒரு பாதி வெந்த பிறகு நம்ம மீனை ஆட் பண்ணிவிட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் சோம்பு ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். இதோட கலந்துக்கலாம். கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நான் தேங்காய் சேர்த்துப்பேன், அதனால் தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அப்படி தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எல்லாமே இந்த குழம்பை வந்து கொதிக்க விட்டுட்டு மீனை போட்டுட்டு இறக்கிடலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீன் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் போட்டது வந்து நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வாசனை கமகமன்னு வாசனை வருது. இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன மீனாக இருக்கிறதால நான் கட் பண்ணாமல் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் முழுசாகவே போடுறேன். இதிலே பெரிய சைஸ் மீன் வாங்கினீங்கன்னா துண்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.